சிரிக்கும் பூதம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பூதம் இருந்தது. ஆனா அது பயமுறுத்தும் பூதம் இல்லை. அது எப்போதும் சிரிக்கும் பூதம். அதன் பெயர் கிளிகிளி. ஒருநாள் கிளிகிளி கண்ணாடி முன் நின்று பூ என்று சொல்லி பயமுறுத்த முயன்றது. ஆனா தன்னோட முகத்தை பார்த்ததும் அது தானே சிரிக்க ஆரம்பிச்சது. ஹிஹிஹி, நான் ரொம்ப கியூட்டா இருக்கே என்றது. ஒருநாள் சில குழந்தைகள் அந்த வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் பயந்தார்கள். கிளிகிளி மெதுவாக வெளியே வந்தது. பூ என்று சொல்லப் போனது. ஆனா திடீரென்று சிரித்தது. குழந்தைகளும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாளிலிருந்து கிளிகிளி குழந்தைகளோட நண்பனாகி விட்டது. அது சுவரில் ஃபனி முகம் வரைந்து காட்டும். வீட்டில் ஃப்ளோட்டிங் டான்ஸ் ஆடும். எல்லாரும் சிரித்துக்கொண்டே விளையாடினார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.